Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சிஎம் வந்து டெல்லியில் இருக்காரு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் 11வது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து பல்வேறு மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசித்து வருகிறார். முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது 2015, அதாவது 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றாங்க. 2015 இதனுடைய பெயர் நிதி ஆயோக் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. அது முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த முறை முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கார். ஓகே, ஸோ இந்த கூட்டம் ஒரு பக்கம் போகுது இல்லையா? இதுக்காக இப்போ அடுத்தபடியாக பிரதமர் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு இந்த நிதி ஆயோக் கூட்டம் தொடர்பாக. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு முயற்சி தான் வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கை அடைய ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக அவருடைய அந்த எக்ஸ்தல பதிவு தான் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கை அடையணும்னா மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு முயற்சி ஒரு முக்கிய பங்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய பதிவா இருக்கு. சரி, எஸ், இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்படும். ஏற்கனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்தில் 2 அமர்வுகளாக நடைபெறும் கூட்டத்தில் தமிழகத்தின் முக்கிய திட்டங்கள், நிதி தேவைகள் இதெல்லாம் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசவிருக்கிறார். முதலமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாநிலங்களிலிருந்தும் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.